இன்றைய வேத வசனம் சங்கீதம் 112 அதிகாரம் 1 வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்களாம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆண்டவர் எங்களை நினைவு கூறுகிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் செல்வத்தையும் வளத்தையும் தருகிறார். இவ்விதமாய் செல்வந்தனாய் இருப்பது தவறல்ல. தவறான முறைகளில் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைப்பது தகாது. அது ஆண்டவருக்கு பிரியமல்ல. செல்வந்தனாயினும் வறுமையில் இருப்பவனாயினும் பண ஆசை கொண்டிருத்தல் தீமையில் கொண்டு சேர்க்கும். எவ்வளவு செல்வம் இருந்தும் இன்னும் அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறவனை விட தேவன் தனக்கு தந்திருப்பது போதும் என்று திருப்தி அடைகிற மனிதன் ஏழையாயிருந்தாலும் அவனே உண்மையில் செல்வந்தனாவான். இந்த வசனம் ஆவிக்குரிய செல்வத்தை குறிக்கிறது. இந்த உலக பிரகாரமான செல்வங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் ஆவிக்குரிய செல்வமானது என்றுமே எங்களோடு நிலைத்திருக்கிறது. அதனால் நாங்கள் உண்மையில் செல்வந்தர்களாக இருப்போமானால் தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். அவரோடு அனுதினம் பேச வேண்டும். அவரிடம் கிட்டிச் சேர வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டு ஆவியானவரின் அபிஷேகங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து அதில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தேவனோடு அனுதினம் உறவு கொள்ள வேண்டும். தேவ வழியில் நாங்கள் நடந்து வர வேண்டும். அவருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்ய வேண்டும். இவையே நிரந்தரமான செல்வம். இவையே நித்திய பெருவாழ்வை கொடுக்கிறது. அதனால் தான் 1 தீமோத்தேயு 6:10 அவர் சொல்லப்படுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதனால் நாங்கள் உலகத்தில் இருக்கிற செல்வங்களை தேடி ஓடாதபடி தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும். அவையே நிரந்தரமானது. அதையே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் இருப்பதையே தேவன் எங்களிடம் விரும்புகிறார். நாங்கள் இப்படியாக இருக்கும்போது உலக பிரகாரமான எல்லா செல்வங்களும் கூடி வருவது நிச்சயம். அதனால் தேவனை தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் முதன்மையாக நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அவரே செல்வத்தை கொடுக்கிறவர். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும் போது அவர் உலக பிரகாரமான செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா.